மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் நம்முடன் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 20/7/2025 முதல் ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னர் வருகிற 24/7/2025 அன்று ஆடி அமாவாசை என்ற ஒரு முக்கியமான முன்னோர்கள் வழிபாடு இருக்கிறது. யார் யார் இது செய்யக்கூடிய தகுதியில் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தர்ப்பணங்கள் செய்து கொண்டு உங்களது முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளலாம். நமக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தெரியப்படுத்தலாம். அதையும் உங்களுக்கு நாங்கள் மெதுவாக விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். இனி இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்திலே கேது பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். இதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பொதுவாக குழந்தைகள் மூலமாக, அதிலும் ஆண் குழந்தைகள் மூலமாக மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் சரியாக பள்ளிகளுக்கு போகிறார்களா, உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் நல்ல பெயர் எடுக்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் சில கவலைகள் இருக்கலாம். அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலிலும் சற்று நீங்கள் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையிலே ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கலாம். சில நேரங்களில் நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த வாரம் இருப்பார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். எதிர்பார்த்த காரியங்களிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதிய வீடு வாங்க வேண்டுமா, அல்லது ஏதாவது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமா, உத்தியோகத்தில் ஏதாவது பதவி உயர்வு எதிர்பார்த்து இருந்தீர்களா, புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்குவதற்கு விருப்பம் இருந்ததா, இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை ஏன் சொல்கிறோம் என்றால், உங்களுடைய ஜாதகங்கள் நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்கள் பலமாக இருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாரம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஜாதகங்கள் பலமாக இருக்கிறதா என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் ஏதோ புதிதாக உங்களுக்கு தைரியம் பிறந்திருப்பது போல் காணப்படுகிறது. இதுவரை செய்து முடிக்காத வேலைகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த வேலைகளை நீங்கள் மீண்டும் சரியான முறையில் செய்தால் நிச்சயமாக அதிலே வெற்றி பெறலாம். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கடந்த காலத்தில் நினைத்து இருந்தால் அதிலே சற்று நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய ஒரு நேரமும் காணப்படுகிறது. அதுபோல் உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஏதாவது இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டும், எனக்கு வாய்ப்புகள் சரியாக இருக்கிறது என்பது நீங்கள் அறிந்து கொண்டால் அதற்குண்டான முயற்சிகளிலும் நிச்சயமாக ஈடுபடலாம். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரலாம், கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் தேவையில்லாத ஒரு சில செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது கல்விக்காக உதவி செய்யலாம், அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வகையிலே அவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். நல்ல நண்பர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும்
அவைகளெல்லாம் பெரிய பாதிப்புகளை தராது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாலை வேளைகளில் ஆலய வழிபாடுகளுக்கு இந்த வாரத்திலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையையும் தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியிலே யோகாதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் பூமிகாரகன் என்ற தத்துவத்தை உடையவர் ஆவார். அவருடன் கேது பகவானும் இருக்கிறார். இவர்கள் இருவரும் இருப்பது எந்த ஒரு காரியத்திலும் நாம் சற்று முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதில் வேகமாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தாலும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். இதனால் ஏதாவது நாம் தேவையில்லாத வகையிலே சில சொத்து சுகங்கள் மூலமாக செலவுகளை எதிர்பாராத வகையிலே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குமேயானால் அந்த பூர்வீக சொத்துக்களில் நமக்கு ஏதாவது உடன் பிறந்தவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது நீதிமன்றங்களிலே இந்த கதைகள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் ஒரு சில முடிவுகள் கிடைப்பதற்கு இந்த வாரத்தில் சற்று தாமதமாகும். அனுசரித்து செல்ல வேண்டும். கன்னிராசி நேயர்களே, பொருளாதார மந்தநிலை எல்லாம் இந்த வாரத்தில் சற்று குறைய ஆரம்பமாகிறது. ஒருவேளை இந்த ராசியிலே இருப்பவர்கள் ஏதாவது காப்புறுதி திட்டம் என்ற வகையிலே சில தொழில்கள் செய்தால் நிச்சயமாக நல்ல வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கூடுவார்கள். காரணம், இந்த கன்னிராசி என்பது புத பகவானுடைய வீடாக இருப்பதால் புத பகவான் கணக்குகள் போன்ற துறைகளுக்கு காரகம் வகிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதாலும் இது போன்ற நல்ல நிலைகளெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் திருமணம் ஆகாமல் கடந்த காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் சற்று செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செய்ய வேண்டிய செலவுகளை நிதானமாக செய்ய வேண்டும். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் இடமாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களது மேலதிகாரிகளின் ஆலோசனைகளையும் நல்ல விதமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எதிர்பாராத வகையிலே சில வம்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக ஏற்படும். இதையும் நீங்கள் இந்த வாரத்தில் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு குறைகள் எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அப்படி ஏதாவது தெரியுமே ஆனால் அவர்கள் நிச்சயமாக தங்களது ஜாதகங்களையும் பார்த்து தெரிந்து கொண்டால் மிகவும் நலமாக இருக்கும். விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்திலே கேது பகவானுடன் இணைந்து இருக்கிறார். அவர் கேது பகவானுடன் இணைந்து இருப்பது முதலாவதாக உங்கள் ராசியை பார்த்திருக்கிறார். 4வது பார்வையாக நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால், குறிப்பாக உங்கள் உடம்பிலே ஏதாவது பலி என்று சொல்லக்கூடிய வகையிலே முதுகு பிடிப்பு போன்ற வகையில் சில எலும்பு சம்பந்தமான நோய்கள் இருக்குமேயாயின் அதற்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிடும். நீங்கள் உறங்குகின்ற நேரத்திலே எப்படி உறங்குகிறீர்கள் என்பதையும் சற்று மருத்துவரை நீங்கள் அணுகினால் அவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார்கள். இதனால் கூட ஒரு சிலருக்கு உடம்பிலே ஏதாவது வலிகள் ஏற்படலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே பெரியவர்கள் ஆலோசனைகள் படி நீங்கள் நடந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் ஏதாவது போட்டி பொறாமைகள் வரலாம். சில நேரங்களில் தொழில்கள் சற்று தாமதமாகவும் கிடைக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ரூபத்திலும் தொழில் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். சில நேரங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் அது ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பலகீனமான கிரகங்களின் திசாபுத்தி அந்தரங்கள் நடக்குமே ஆயின் அதன்படி நடக்கலாம். இருந்தாலும்
போட்டி பொறாமைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த வாரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறுதியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் மூலமாக கூட சில நேரங்களில் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, குலதெய்வ வழிபாடுகளில் குறைகள் இருக்குமே ஆயின் அந்த குறைகளை ஒரு சிலர் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார ஆரம்பத்தில் உருவாகும். குலதெய்வம் தெரியாதவர்கள் நல்ல ஜோதிடரை அணுகி குலதெய்வத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நடந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வெகு அருகாமையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. மூன்றாவது நபர் மூலமாகவோ அல்லது உங்களது குழந்தைகள் மூலமாகவோ கணவன் மனைவிக்கிடையே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக உட்கார்ந்து தீர ஆலோசித்து நல்ல முடிவை எடுத்தீர்கள் என்று சொன்னால் எந்த காரியத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் உருவாகும். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த வேலைகள் மூலமாக உங்களது அனுபவங்கள் சற்று அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு அனுபவங்கள் ஏற்படத்தான் மிகவும் சிறப்படைய முடியும் என்பதை நீங்கள் இந்த வாரம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களே, கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு குறை தோன்றிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்திலே நாம் சற்று அமைதியாக இருக்கிறோம் என்று நினைத்தால் யாராவது ஒரு உறவினர் அல்லது நண்பர் மூலமாக உங்களுடைய அமைதியை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக உருவாகும். ஆனால் எதற்கும் பயப்படாமல் துணிச்சலாக நீங்கள் செயல்பட வேண்டும். நல்ல நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மாலை வேளைகளில் ஏதாவது நீங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். உடலில் ஏதாவது குறைகள் இருந்தால் இந்த மீனராசிக்காரர்கள் நடைப்பயிற்சி மூலமாக இதிலிருந்து நோய் நொடிகள் அல்லது துணிச்சல், தைரியம் இவைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த உடற்பயிற்சிக்கு இந்த வாரத்தில் இருந்து இதுவரை உடற்பயிற்சி செய்யாதவர்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றிகள் உண்டு என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்திலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.